हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். என்கிட்ட இந்த 2-3 ட்ரெஸ் தான் நல்லா இருந்தது, இதையும் இப்படி பண்ணிட்டாங்களே. காயத்ரி, நடந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். அந்த தியா உன் துணிங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கா. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. நீ வருத்தப்படாத காயத்ரி, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க செய்யற அநியாயத்துக்கும் பாவத்துக்கும் நிச்சயம் தண்டனை கொடுப்பாரு. பணம் இருக்கிறதுனால யார வேணாலும் காயப்படுத்தலாம், எதை வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறாங்க பாட்டி. அந்த நினைப்பு எவ்வளவு பெரிய தப்புன்னு கடவுள் எப்போ அவங்களுக்கு உணர்த்த போறாரு? எதுக்கு பாட்டி அவங்க இப்படி இருக்காங்க? இவ்வளவு கரடு முரடான மனசு உள்ளவங்களும் நம்மள சுத்தி இருக்காங்களேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அந்த ரேஷ்மா தான் கெட்டவ. அவ செய்யனுக்கு மனைவியா வரக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிப்பேன். ஆனா இப்ப வந்திருக்கிற தியா ரேஷ்மாவை விட ரொம்ப கொடுமையானவளா இருக்கா. இவ செழியனுக்கு மனைவியா வந்தா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா. செழியனுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு தரணும்னு ஆதிசங்கரி தியாவை மருமகளை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறா. ஆனா தியா ஒரு கேடுகட்ட குணம் படைச்சவன்னு ஆதிசங்கரிக்கு தெரியலையே. இந்த விஷயத்த ஆதிசங்கரி கிட்ட சொல்லவும் முடியாது. இப்படி ஒரு மோசமானவ செழியனோட வாழ்க்கையில வரப்போறாளே நினைக்கிறப்போ பதட்டமா இருக்குமா. அந்த கடவுள் தான் செழியன் வாழ்க்கைய காப்பாத்தணும். இந்த கல்யாணம் நடக்காது பாட்டி, இத நடத்தவும் நான் விட மாட்டேன். யார் வம்பு தும்புக்கும் போகாம நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்க. ஆனா இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும் ஒன்னதான் சுத்தி சுத்தி வருது. அது ஏன்னு தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் பாக்குறப்போ உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த நானே உன்னை இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. என்னால எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது பாட்டி. எனக்கு பக்குவத்தையும் தைரியத்தையும் வைராக்கியத்தையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கடவுள் எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. வாழ்க்கையோட பாடத்தை படிக்கணும்னா கஷ்டங்கள் வரதா செய்யும். அதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். அப்பதான் எதிர்காலத்துல சந்தோஷமா வாழ முடியும். அதுக்குதான் சந்தோஷமா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க வருத்தப்படாதீங்க பாட்டி. பிரச்சனைகள் வரும், வரட்டும். சந்திக்க நான் தயாரா இருக்கேன். என்னை எதிர்க்கிறவங்க கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட நல்ல மனசு இருக்கு. இது பணத்துக்கும் நல்ல மனசுக்கும் இடையில நடக்கிற போராட்டம். கடவுள் பணத்தோட பக்கம் இருக்கிறாரா இல்ல நல்ல மனசுள்ளவங்க பக்கம் இருக்கிறாரான்னு பொறுத்திருந்து பாப்போம்.